ஹலோ எவ்ரிஒன். இது வரைக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ் பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டாப்பிக்காக பெர்சன்டேஜ் பார்த்துருந்தோம். பெர்சன்டேஜுக்கு அப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஆர் லாஸ், அதுக்கப்புறம் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருந்தோம். இப்போ 5வது டாப்பிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைம் அண்ட் ஒர்க் பார்க்க போகிறோம். இந்த டைம் அண்ட் ஒர்க் தான் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற டாபிக்ஸ்லேயே ரொம்ப சின்ன டாபிக் பார்த்தீங்கன்னா அது டைம் அண்ட் ஒர்க். என்ன சின்ன டாப்பிக்காக இருந்தாலுமே டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பரில் மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் டைம் அண்ட் ஒர்க். இதை நிறைய வாட்டியுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை அனலைஸ் பண்ணுறப்ப தெரியுது. நிறைய வாட்டி இந்த டாப்பிக்லேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த டாபிக்குள்ளே போவோம். டைம் அண்ட் ஒர்க். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாப்டர் மட்டும்தான் கவர் ஆகி, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இது ரொம்ப சின்ன டாபிக்னுட்டு. ஒரே ஒரு சாப்டர் தான். இந்த சாப்டர்லேயுமே இந்த டைம் அண்ட் ஒர்க்கை பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ண போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். டைமை பற்றி நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். டைம் நல்லாவே தெரியும். இப்போ ஒரு டைம், அதாவது 6 o'clock கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 6 o'clockங்கிற டைமை ரயில்வே டைமுக்கு சேஞ்ச் பண்ணுறது. அதை மாதிரி சம்ஸ் நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். அடுத்து ரயில்வே டைம்ஸ் நம்மளோட நார்மல் டைம்ஸ்க்கு கேல்குலேட் பண்ணுறது. ஆனால் அதை மாதிரி டைம் இதில் கேட்க போகிறது இல்லை. இப்போ ஒரு ஒர்க், அதாவது ஒரு வாலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் ஒர்க்கு, அதாவது ஒரு வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கு எத்தனை நாள், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டாபிக் தான் இந்த டைம் அண்ட் ஒர்க். அந்த ரயில்வே டைம்லேருந்து இதை கன்வெர்ட் பண்ணுறது, இந்த டைம்லேருந்து ரயில்வே டைமை கன்வெர்ட் பண்ணுறது, அதை மாதிரி ப்ராப்ளம்ஸ் இங்கே டிஎன்பிஎஸ்சியில் கேட்க போகிறது இல்லை. நான் சொன்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ், அதாவது ஒரு வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், அந்த ஒர்க்கு இன்னும் எத்தனை டேஸுக்கு ஆகும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, அதை மாதிரி ப்ராப்ளம்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது இந்த சாப்டர் ஃபுல்லாமே. இந்த சாப்டரில் இந்த டைம் அண்ட் ஒர்க்கை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னு பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்த பெர்சன்டேஜ், அதுக்கப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் ஆர் லாஸ், அதுக்கப்புறம் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இன்னும் இந்த வீடியோ, நம்ம சேனலோட வீடியோ உங்களுக்கு கிடைக்கலனாலும் அந்த லிங்க் நம்ம சேனலில் இருக்குது. அதை நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோலையுமே அந்த லிங்க் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம டாபிக் போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டாபிக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே டைம் அண்ட் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். கொஞ்சம் குழப்பவும் செய்யும். அதை கொஞ்சம் கவனமாக 1 by 1 நான் சொல்கிறத கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ நான் 2 பர்சன்ஸ் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஒருத்தரோட 2 பேரோட பேர் கொடுக்காம அவங்கள எக்ஸ் அண்ட் ஒய்ன்னுட்டு டினோட் பண்ணியிருக்காங்க. இப்போ பர்சன் 1 நான் எக்ஸ்ன்னு டினோட் பண்ணிக்கிறேன். பர்சன் பி 2 நான் ஒய்ன்னுட்டு டினோட் பண்ணிக்கிறேன். அவங்க ஒரு ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஒர்க்குன்னு சொல்லலை. இப்போ எக்ஸுங்கிறவர் இண்டிவிஜுவலாக ஒரு ஒர்க்கை பண்ணுறாரு. எத்தனை நாளில் முடிக்கிறாருங்கிறதையும் கொடுக்கல. அதுக்கு பதிலாக ஏன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸுங்கிற ஒருத்தர் அவருடைய ஒர்க்கை தனியாக பண்ணார்னா அதை டேஸில் முடிச்சிடுறாரு. ஒய்ங்கிறவர் அவருமே அவருடைய ஒர்க்கை தனியாக தான் பண்ணுறாரு. தனியாக பண்ணுறப்ப அவர் எத்தனை நாளில் முடிக்கிறாருன்னு பார்த்தாருன்னா பி டேஸில் முடிச்சிடுறாரு. எத்தனை நாள் கொடுக்காம அதையுமே ஏபின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போனா அவங்களோட 1 day ஒர்க் எவ்வளோ இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ இது டோட்டல் டேஸை டினோட் பண்ணும். ஏ அண்ட் பி டோட்டல் டேஸை டினோட் பண்ணும். அதுவே அவங்களுடைய 1 day ஒர்க் வேணும்னா எக்ஸோட 1 day ஒர்க் என்னென்னா 1/A, ஒய்யோட 1 day ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/B அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன். 2 பர்சன்ஸ் கன்சிடர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பர்சன் யாருன்னா எக்ஸு, செகண்ட் பர்சன் ஒய். எக்ஸுங்கிற ஒருத்தர் அவர் கொடுத்த ஒர்க்கை தனியாக பண்ணுறாரு. அது எத்தனை நாளில் முடிக்கிறாருன்னா டேஸில் முடிக்கிறார். ஒயின்னு ஒருத்தர் இருக்கார். அவருமே தனியாக தான் ஒர்க் பண்ணுறாரு. அவர் கொடுத்த ஒர்க்கை பி டேஸில் முடிக்கிறாரு. இது டோட்டல் டேஸை ஏபி டினோட் பண்ணும். ஆனால் 1 dayல அவங்க எவ்வளோ ஒர்க்கு பார்த்துருக்காங்கங்கிறத டினோட் பண்ணோம்னா எக்ஸ் 1/A பண்ணியிருக்காரு ஒரு நாளில். ஒய்ங்கிறவர் 1/Bங்கிறத டினோட் பண்ணுவாங்க 1 day ஒர்க்கை. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இவங்க 2 பேரும் தனித்தனியாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ தனித்தனியாக வேலை பார்க்காம சேர்ந்து வேலை பார்க்க போகிறாங்க. சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா அவங்களோட 1 day ஒர்க் எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். 1 day ஒர்க்கை நம்ம 1/Aன்னு எடுத்தோம்னா அது எக்ஸு.
அடுத்து 1 டே ஒர்க்கு ஒய்யோடது 1/bன்னு எடுத்துருந்தோம். சேர்ந்து வேலை பார்க்க போகிறாங்கனாலே சம் தான் அர்த்தம், அதாவது ஆட் பண்ணணும்னு அர்த்தம். சேர்ந்துங்கிறப்பயே ஆடு தான் வந்து நம்ம பண்ணுவோம். அப்படி ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்னவா சேஞ்ச் ஆகும்னா a+b/abன்னு கிடைக்கும். அப்போ நான் 1 டே ஒர்க் வந்து கேல்குலேட் பண்ணோம்னா அதோட ஃபார்முலா வந்து என்னென்னா a+b/abங்கிறது தான் ஃபார்முலா. அதாவது 1 டே ஒர்க்கை வந்து கேல்குலேட் பண்ணோம்னா இப்போ எக்ஸ் அண்ட் ஒய்ன்னுட்டு 2 பேர் இருக்காங்க. அவங்க எத்தனை நாளில் அந்த ஒர்க்கை முடிச்சிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா ab/a+b. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், எக்ஸ் அண்ட் ஒய்ன்னுட்டு 2 பேர் இருக்காங்க. அவங்க 1 டேயில் வந்து எவ்வளோ ஒர்க்கு பண்ணியிருப்பாங்கங்கிறத கேல்குலேட் பண்ணிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா a+b/ab. நல்லா கவனிச்சுக்கோங்க, எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் 1 டேயில் அவங்க எவ்வளோ ஒர்க் வந்து பண்ணியிருப்பாங்கங்கிறத கேல்குலேட் பண்ணணும்னா சேர்ந்து பண்ணியிருப்பாங்கங்கிறத கேல்குலேட் பண்ணோம்னா அதுக்கு ஃபார்முலா a+b/ab. அதுவே எக்ஸ் அண்ட் ஒய் 2 பேருமே சேர்ந்து ஒரு ஒர்க்கை எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்கன்னு கேல்குலேட் பண்ணோம்னா அது ab/a+b. இது ரெண்டுக்குமே இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் இங்கே ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருப்பேன். a+b/abங்கிறது என்னென்னா கம்பைன்டு ஒர்க் பெர் டே, ஒரு நாளில் கம்பைன்டு ஒர்க் எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணுறது. அதுவே ab/a+b வந்து ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா அவங்க டோட்டல் டேஸ் எத்தனை நாள் வந்து அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறாங்கங்கிறது கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ab/a+b. நல்லா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கான்செப்ட். இதுதான் வந்து டைம் அண்ட் ஒர்க்கோடைய கான்செப்ட் இதோட முடிஞ்சிருச்சு. ஒரு சாப்டர் தான் இந்த டாபிக்கு. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா நம்ம சேனலை வந்து ஏற்கனவே ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸும் வந்து கொடுப்போம். அதுக்கப்புறம் அந்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸோட ஆன்சரோடு தான் நம்ம கொடுப்போம். ஆன்சர் உங்களுக்கு நீங்கள் செஞ்சு பார்க்க வந்து ஆன்சர் வந்துடுச்சுன்னா விட்டுருங்க. அப்படி ஆன்சர் வரலன்னா இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து அதோட ஆன்சர்ஸ் வந்து எப்படி வந்துச்சுங்கிறத சால்வ் பண்ணி காமிச்சிருப்பேன். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி என்னென்ன கொஷின்ஸ் இருக்கோ அந்த கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணி பார்ப்போம். செலக்டிவாக 4 or 5 கொஷின்ஸ் மட்டும்தான் சால்வ் பண்ணுவோம். அடுத்தது ஏஐட்டேருந்து நம்ம 2 கொஷின்ஸ் வந்து கேட்போம். இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி அந்த கொஷின்ஸை நம்மளே சால்வ் பண்ணியும் பார்ப்போம். இப்போ நம்ம கான்செப்டை முடிச்சாச்சு. கான்செப்டை முடிச்சிட்டோம்னாலே என்ன பண்ணுவோம்னா ஒரு சாம்பிளாக ஒரு ப்ராப்ளம் வந்து எப்படி செஞ்சு பார்க்கணுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ப்ராப்ளம் முழுக்க நான் இப்போ சொன்ன இந்த கான்செப்டை வந்து பேஸ் பண்ணி தான் மட்டுமே இருக்கும். சரி, ஓகே. இங்கே சாம்பிள் ப்ராப்ளம் வந்து என்ன எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி 2 பேருமே சேர்ந்து ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க்கை சேர்ந்து பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சேர்ந்து அவங்க எத்தனை டேஸில் வந்து முடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 16 டேஸில் வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஏ மட்டுமே அந்த ஒர்க்கை தனியாக பண்ணியிருந்தா 48 டேஸ் வந்து ஆயிருக்கும். அப்போனா பி மட்டும் அந்த ஒர்க்கை தனியாக பண்ணியிருந்தா எத்தனை டேஸில் வந்து முடிச்சிருப்பாங்கங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ அண்ட் பி 2 பேருமே டுகெதர் சேர்ந்து பண்ணுறாங்க. அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா 1/a + 1/b. இதான் வந்து ஃபார்முலாவாக எடுப்போம். 2 பேருமே சேர்ந்து அந்த ஒர்க்கை எத்தனை டேஸில் வந்து முடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 16 டேஸில் வந்து முடிக்கிறாங்க. இங்கே ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னாலே அது 1 டே ஒர்க்கை தான் கேல்குலேட் பண்ணணும். அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற டேஸை 1/ல தான் வந்து எழுதணும். அப்படின்னா 1/16 எழுதணும், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ். அடுத்தது இது சம் ஆஃப், அதாவது ஏ அண்ட் பி டுகெதர் சேர்ந்து பண்ணுறாங்கன்னு கொடுத்ததுனால தான் ரெண்டையுமே ஆட் பண்ணியிருக்கேன். அவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னா 16 டேஸில் முடிக்கிறாங்க. அதனால தான் 1/16 எழுதியிருக்கேன். அதுவே ஏ மட்டும் அந்த ஒர்க்கை தனியாக பண்ணியிருந்தால் 48 டேஸில் முடிச்சிருப்பாங்க. அப்போ நான் 1/ஏக்கு பதிலாக 48ன்னு எழுதிக்கிறேன். ப்ளஸ் 1/b = 1/16. அப்போனா பி மட்டும் அந்த ஒர்க்கை தனியாக பண்ணியிருந்தால் எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போனா 1/b தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த 1/48 நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா எனக்கு -1/48 ஆகும். நான் 1/b = 1/16 - 1/48. இப்போ எனக்கு இங்கே டினாமினேட்டரில் 48 வரணும், 16 இருக்கக்கூடாது. அதனால் நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி அப்படின்னா 1 3s are 3, அடுத்து 16 3s are 48 -1/40. அப்படின்னா டினாமினேட்டர் சேம் மொத்தமாக 48 எழுதிட்டேன். 3 - 1
அப்படின்னா 1/b இஸ் ஈக்குவல் டு 2/48 கிடைக்கும். இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 1 சார், இது 224 சார். அப்படின்னா 1/bயோட வேல்யூ 1/24. இங்கே எனக்கு 1/ல கொடுக்கல, அவங்க கொடுத்துருக்க நார்மல் நம்பர்ஸாக கொடுத்துருக்காங்க. அப்போ நான் ஏ மட்டும் அந்த ஒர்க்கை தனியாக பண்ணியிருந்தா 48 டேஸ் ஆகும். அதுவே பி மட்டும் அந்த ஒர்க்கை தனியாக பண்ணியிருந்தா எத்தனை நாளில் முடிச்சிருப்பாருன்னா 24 டேஸில் முடிச்சிருப்பாருங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த சாம்பிள் ப்ராப்ளம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ இதே மாதிரி நான் ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ப்ராப்ளமாக வந்து கொடுக்குறேன். அதுக்கு ஆன்சருமே வந்து நான் சேர்த்து கொடுக்குறேன். அது எப்படி வந்துச்சுங்கிறத மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு சால்வ் பண்ண வரலனாலும் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் அது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இதுதான் நான் சொன்ன 3 ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ். இதோட ஆன்சர்ஸுமே வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 ப்ராப்ளம்ஸ் வந்து நான் முன்னாடி சொல்லி தந்த இந்த சாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனால் தேர்டு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி இருக்காது. எக்ஸ்ட்ராவாக வந்து அவங்க அமௌண்ட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. அமௌண்ட்டு கொடுத்துருக்கிறது எப்படி சால்வ் பண்ணணுன்னுட்டு நான் உங்களுக்கு சாம்பிள் ப்ராப்ளமில் சொல்லி தரல. அதனால் அதை எப்படி சால்வ் பண்ணுங்கிறத நான் எப்படி பண்ணுறேங்கிறத நீங்கள் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இந்த 2 ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட ஆன்சர்ஸுமே வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து 2, செகண்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து 8ன்னு கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். இது சாப்டர் 1உடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ், அதாவது ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். அதனால தான் எக்ஸசைஸ் நம்பர் 1ன்னுட்டு நான் கொடுத்துருக்கேன். அது நார்மலாக எல்லா வீடியோஸுமே வந்து சாப்டர் நம்பர் 2 இருக்கும். அதனால இப்போ சாப்டர் நம்பர் 2க்கு தான் வந்து நம்ம போவோம். ஆனால் இந்த வீடியோ இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரே சாப்டர் மட்டும்தான் எடுத்திருக்கோம். அதனால இந்த இடத்துல நம்ம அடுத்த சாப்டருக்கு வந்து போக மாட்டோம். இந்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத நான் இப்போ செஞ்சு உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏன்னு ஒரு பர்சன் வந்து இருக்கார். அவர் ஒரு ஒர்க்கை 3 டேஸில் வந்து முடிச்சிருவாருன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பின்னு ஒருத்தர் இருக்கார். அவருமே வந்து இந்த ஒரு ஒர்க்கை கொடுத்தாங்கன்னா அது எத்தனை டேஸில் முடிப்பாருன்னா 6 டேஸில் வந்து முடிச்சிருவார். அப்போனா அவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு ஒர்க்கை வந்து பண்ணாங்கன்னா எத்தனை நாள் ஆகும்னுட்டு கேட்டிருக்காங்க. அப்படின்னா நான் இப்போ முதல்ல கொடுத்துருக்க கிவனை வந்து எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் கொடுத்த ஜாபை முடிக்கணும்னா மொத்தம் 3 டேஸ் வந்து ஆகும். அப்படின்னா 1/ஏவோட வேல்யூ 1/3ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பின்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு கொடுத்த வேலையை அவர் முடிக்கணும்னா எத்தனை டேஸ் எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 டேஸ் வந்து எடுக்கிறாரு. அப்போனா 1/பியோட வேல்யூ 1/6. அப்படின்னா ஏவோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 3, பியோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 6. இப்போ நம்ம ஃபார்முலாவுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி கொஷினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு ஒர்க்கை பண்ணாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. சேர்ந்து பண்ணுறப்ப எத்தனை நாளுன்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா a+b/abங்கிறது தான் ஃபார்முலா. அப்படின்னா a+b/abங்கிற ஃபார்முலாவை நான் எழுதிக்கிறேன். ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ வந்து 6. அப்படின்னா 3 + 6/3 × 6. அப்படின்னா 3 + 6ஓட வேல்யூ 9. அடுத்தது 3 × 6ஓட வேல்யூ 18. அப்படின்னா இது 9 1s, இது 9 2s. அப்படின்னா எனக்கு 1/2 வந்து கிடச்சிருக்கு. நம்ம மேலே இருக்கிற 1 கன்சிடர் பண்ண மாட்டோம், கீழே இருக்கிற 2 தான் வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 1/a = 1/3. அப்படின்னா ஏவோட வேல்யூ நம்மளுக்கு வேணும்னா என்னது 3 தான் சொல்லுவோம். அப்படின்னா 1/b = 1/6. அப்படின்னா பியோட வேல்யூ என்னன்னு கேட்டோம்னா 6ன்னு தான் சொல்லுவோம். அப்படின்னா 2 பேருமே சேர்ந்து ஒரு ஒர்க்கை கையில் எடுத்து பண்ணாங்கன்னா அவங்க எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா மொத்தம் 2 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அப்படின்னா டோட்டல் days to complete is equal to 2 days. இல்லைனா இன்னொன்று கூட பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணி அதை ரெசிப்ரோக்கல் எடுத்திருக்கோம், அதனால் 2 டேஸ்ன்னு எழுதிடுவோம். இல்லைனா நம்ம இந்த ஃபார்முலா கூட யூஸ் பண்ணிக்கலாம், ab/a+b. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாகவே 2 டேஸுன்னு கிடச்சிடும். இதை மாதிரி 1/2ன்னுட்டு கிடைக்காது. இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சிங்கன்னா 1/2ன்னுட்டு கிடைக்கும். அதனால உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொல்லிட்டேன், இங்கே இதை யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணி சொன்னேன். ஏவோட வேல்யூ என்ன 3ன்னு சொல்லுவோம், பியோட வேல்யூ என்ன 6ன்னு சொல்லுவோம். அதனால வந்து நம்மளுக்கு 2 தான் இதோட ஆன்சர்னுட்டு நம்மளுக்கு தெரியும். அதனால் இப்போ உங்களுக்கு ஓகே. அதுவே வந்து எக்ஸாம் ஹாலில் அவங்க அப்ஜெக்டிவ் டைப்பாக தான் கொடுப்பாங்க. அப்ஜெக்டிவ் டைப்பாக கொடுக்குறப்ப
அவங்க ஆப்ஷனில் 1/2 2 அதுக்கப்புறம் 0 அதை மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறப்ப இங்கே 1/2 வந்தோன்னே நம்ம 1/2ன்னு வேகமாக போட்டுருவோம். அப்படி போடக்கூடாது. நம்மளுக்கு 2 தான் ஆன்சருங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறது பெட்டர். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் ப்ராப்ளத்தோட ஆன்சர் எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம சால்வ் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். செகண்ட் ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏன்னு ஒரு பர்சன் வந்து இருக்கார். அவர் ஒரு ஒர்க்கை பண்ணார்னா 24 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவார். அதுவே ஏ அண்ட் பின்னு 2 பேருமே சேர்ந்து ஒரு ஒர்க்கை பண்ணாங்கன்னா அது 6 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. கொஸ்டினை இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். ஏ பின்னு 2 பர்சன்ஸ் வந்து இருக்காங்க. அதில் ஏன்னு ஒருத்தர் அவர் இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணாருன்னா 24 டேஸில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவார். அதுவே ஏவும் பியும் சேர்ந்து அந்த ஒர்க்கை பண்ணாங்கன்னா 6 டேஸ்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அப்போனா பி மட்டும் தனியாக அந்த ஒர்க்கை பண்ணால் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கொஸ்டினில் இருக்கிற கிவனை வந்து எடுத்து எழுதிடுவோம். இப்போ ஏ மட்டும் தனியாக அந்த ஒர்க்கை பண்ணாங்கன்னா 24 டேஸ் வந்து ஆகும். அதனால் 1/ஏவோட வேல்யூ என்னென்னா 1/24. அடுத்தது பி மட்டும் அந்த ஒர்க்கை தனியாக கன்சிடர் பண்ணி பண்ணாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்கங்கிறது நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை. அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏவும் பியும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை பண்ணாங்கன்னா அவங்க 6 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அப்படின்னா சேர்ந்து பண்ணுறப்ப ரெண்டையுமே ஆட் பண்ணுவாங்க. 1/ஏவையும் 1/பியும் ஆட் பண்ணால் சேர்ந்து பண்ணுறப்ப 6 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதனால் 1/6ன்னு எழுதியிருக்கேன். இப்போ 1/ஏவோட வேல்யூ 1/24. அப்படின்னா 1/24 + 1/b = 1/6. இப்போ 1/24 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணனா -1/24 ஆகும். அப்படின்னா 1/b = 1/6 - 1/24. இப்போ இதில் எனக்கு டினாமினேட்டரில் ரெண்டுலேயுமே 24 வேணும். அப்படின்னா இங்கே மேலே அதாவது நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் ஒரு 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா 1 × 4 4 / 24 -1/24. அப்படின்னா 4 - 1 / 24. அப்படின்னா 4 - 1 வந்து 3 / 24. அப்படின்னா இது 3 1s இது 3 8s. அப்படின்னா எனக்கு ஆன்சர் 1/8 வந்து கிடச்சிருந்துச்சு. போன ப்ராப்ளமில் வந்து சொன்ன மாதிரி தான் இங்கே எனக்கு 1/2ன்னு கிடச்சிருந்தப்ப டோட்டல் டேஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தப்ப 2 டேஸுன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். அதே மாதிரி இங்கே எனக்கு 1/8ன்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா பி மட்டும் இண்டிவிஜுவலாக அந்த ஒர்க்கை பண்ணாங்கன்னா எத்தனை டேஸில் வந்து முடிப்பாங்கன்னா 8 டேஸில் முடிப்பாங்க. பி இண்டிவிஜுவலி அந்த ஒர்க்கை பண்ணாங்கன்னா 8 டேஸில் வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்கங்கிறது செகண்ட் ப்ராப்ளத்தோட ஆன்சர். இப்போ தேர்டு ப்ராப்ளம் வந்து பார்ப்போம். தேர்டு ப்ராப்ளமில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தனியாக வேலை பார்த்தாருன்னா அது எத்தனை நாளில் அந்த ஒர்க்கை முடிக்கிறாருன்னா 10 டேஸில் வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாரு. அடுத்து பி வந்து தனியாக அந்த வேலையை பார்த்தாருன்னா 15 டேஸில் வந்து முடிக்கிறாரு. அப்போனா 2 lakhs rupees மொத்தமாக 2 பேருக்குமே வந்து கொடுக்குறாங்க. அதில் ஏ வந்து எவ்வளோ ருபீஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும், பிக்கு எவ்வளோ ருபீஸ் கிடைக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும் கேட்டிருக்கறனால ஏவை மட்டும் கண்டுபிடிப்போம். இன்னொரு வாட்டி கொஷினை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏபின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க நேம் மென்ஷன் பண்ணாமல் தான் ஏபின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏ வந்து ஒரு ஒர்க்கை 10 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. பி ஒரு ஒர்க்கை எத்தனை டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா 15 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 2 பேருக்குமே சேர்த்து 2 lakh rupees வந்து கொடுத்துட்றாங்க. அதில் ஏவோட ஷேர் வந்து எவ்வளோ, அதாவது ஏக்கு எவ்வளோ அமௌண்ட்டு சேருங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்க கிவனை வந்து எழுதுவோம். ஏ ஒரு ஒர்க்கை எத்தனை டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா 1/10. அடுத்தது பி வந்து ஒரு ஒர்க்கை எத்தனை டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா 15 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போனா ஏவோட ஒர்க்கை தான் நம்ம 1/ஏன்னு எடுத்திருக்கோம், பியோட ஒர்க்கை தான் 1/பின்னு எடுத்திருக்கோம். இப்போ அமௌண்ட்டை வச்சு வந்துச்சுனாலே அதை A/Bன்னுட்டு ரேஷியோ கான்செப்டை வந்து நம்ம இங்கே உள்ளே நுழைக்கிறோம். மேக்ஸை வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்லாக் ஆகிருக்கும். ஒரு கான்செப்டை பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இன்னொரு கான்செப்ட் வரும். இதை மாதிரி வந்து ரேஷியோ அதாவது அமௌண்ட்டு கொடுத்து வந்துச்சுன்னா அந்த சம்ஸை இப்படி தான் வந்து சால்வ் பண்ணணும். இப்போ ஏக்கும் பிக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதாவது ஏவோட வேல்யூ 1/10 பியோட வேல்யூ 1/15. இதை மாதிரி ரேஷியோவாக இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணணும்னா அதை ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனில் எழுதணுங்கிறத ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாப்பிக்கில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலனால அதை போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடுங்க.
அப்படின்னா இதை ஃப்ராக்ஷனில் எழுதணும்னா 1/10 டிவைடட் பை 1/15 ஃப்ராக்ஷனில் எழுதிட்டேன். இப்போ நான் இதை ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன். நான் 1/10 இன்ட்டு 15 எனக்கு கிடைக்கும். அப்போனா இது 5 3s இது 5 2s அப்படின்னா எனக்கு 3/2 கிடைக்கும். இதை திருப்பி ரேஷியோவில் எழுதுனேன்னா 3:2 எனக்கு கிடைக்கும். இப்போ 3:2ங்கிறத எனக்கு கொடுத்துருக்க ரேஷியோ. எப்போதுமே ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறப்ப எனக்கு ரேஷியோ கிடச்சிருச்சு, அந்த ரேஷியோவை வச்சு சால்வ் பண்ணோம்னா அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. அதையுமே ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுங்கிற டாப்பிக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த டாப்பிக்கை போய் நல்லா பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ இந்த கொடுத்துருக்க ரேஷியோவை A:B நம்ம எடுத்தோம்னா இப்போ எனக்கு ஒரு இதை சால்வ் பண்ணணும். இதை மாதிரி ரேஷியோ கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு அந்த 2 ரேஷியோவையுமே, அதாவது ரேஷியோட 2 டேர்மையுமே ஆட் பண்ணிக்கணும். அப்படின்னா இங்கே ரெண்டையுமே ஆட் பண்ணோன்னா எனக்கு A+Bயோட வேல்யூ 5 கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல A:B வேல்யூ தான் 3:2 கண்டுபிடிச்சிருந்தோம். நம்மளுக்கு என்ன வேணும்? ஏக்கு அந்த அமௌண்ட்டில் எவ்வளோ ஷேருன்னு பார்க்கணும். அப்படின்னா ஏ பார்த்தோம்னா 3 தான் நம்மளுக்கு ஏ. அப்படின்னா 3 டிவைடட் பை A+5 B என்னது 5 எனக்கு கிடச்சிருக்கு. இன்ட்டு கொடுத்துருக்க அமௌண்ட். இதை நீங்கள் எப்படி எழுதினீங்கன்னு உங்களுக்கு டவுட் வரும். அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு தான் நான் சொல்கிறேன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுங்கிற டாப்பிக்கை போய் பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நான் இதை கேன்சல் பண்ணுறேன் 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 4s 20, மீதி 4 0 இருக்குது. அப்படின்னா மீதி இருக்கிறத மல்டிப்ளை பண்ணனா 1,20,000 கிடச்சிடும். அப்போனா கொடுத்துருக்கிற 2 lakhs rupeesல அவங்கள ஏவோட ஷேர் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1,20,000 rupeesங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே கொடுத்துருக்க ஆன்சர்ஸோட நான் கண்ணுக்கிறதும் கரெக்டாங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதோட ப்ராக்டிஸ் ப்ராப்ளமே எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்த்தாச்சு. இப்போ டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஷினில் இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம்ஸை செலக்டிவாக கலெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஷின்ஸ் சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து நாங்கள் செலக்டிவாக 5 கொஷின்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஆனால் டைம் அண்ட் ஒர்க்கில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. அதில் செலக்டிவாக நாங்கள் எடுத்த 5 கொஷினில் ஃபஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஒரு மேன் அண்ட் உமன் 2 பேருமே ஒரு ஒர்க்கில் ஈடுபட்டிருக்காங்க. மேன் அந்த ஒர்க்கை 4 டேஸில் அதாவது 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஆனால் உமன் மட்டும் தனியாக அந்த ஒர்க்கை எத்தனை டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா 12 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதுவே 2 பேர் சேர்ந்து அந்த வேலையை பார்த்தாங்கன்னா எத்தனை டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு மேன் அண்ட் உமன் 2 பேருமே ஒரு ஒர்க்கில் என்கேஜ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஒர்க்கில் வேலை செய்கிறதுக்கு அவங்கள நியமிக்கிறாங்க. அதில் அந்த மேன் மட்டும் தனியாக அந்த ஒர்க்கை செய்கிறதுக்கு மொத்தம் 4 days ஆகுது. அதுவே உமன் மட்டும் தனியாக அந்த ஒர்க்கை செய்கிறதுக்கு 12 days ஆகுது. அப்படின்னா 2 பேருமே சேர்ந்து பண்ணாங்கன்னா எவ்வளோ நாளில் முடிப்பாங்கங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ மேனை அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 4 days, அப்படின்னா 1/4 எடுத்து. உமன் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 12 days, ஆனால் 1/12 எடுத்துக்கிறேன். 2 பேருமே சேர்ந்து டுகெதர் பண்ண போகிறாங்க. அப்படின்னா ரெண்டையுமே ஆட் பண்ணணும். அப்படின்னா 1/Aவையும் 1/Bயும் ஆட் பண்ணணும். அதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா A+B டிவைடட் பை ஏபிங்கிறது தான் ஃபார்முலா. இங்கே ஏவோட வேல்யூ என்னென்னா 4, பியோட வேல்யூ 12. அதை நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 12 டிவைடட் பை ஏ இன்ட்டு பி. ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 12. அப்படின்னா இதை ஆட் பண்ணோம்னா 16. இது ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணால் 48. இதை நான் கேன்சல் பண்ணுறேன். 16 1s 16 3s. அப்படின்னா எனக்கு ஆன்சர் 1/3 கிடச்சிருக்கு. அப்படின்னா 2 பேருமே சேர்ந்து டுகெதர் வேலை பார்த்தாங்கன்னா, அதாவது உமன் அண்ட் மென் 2 பேருமே சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா அந்த ஒர்க்கை 3 daysலேயே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கங்கிறத இந்த கொஷின் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதான் ஃபஸ்ட்டு கொஷின். அடுத்து செகண்ட் கொஷின் பார்ப்போம். செகண்ட் கொஷினுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கொஷின் தான். ஏன்னு ஒருத்தர் இருக்கார், பின்னு ஒருத்தர் இருக்கார். ஏ மட்டுமே அந்த ஒர்க்கை பண்ணாருன்னா 20 days ஆக்குறாரு. பி மட்டுமே தனியாக அந்த ஒர்க்கை பண்ணாருன்னா 30 days ஆக்குறாரு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அதுவே அவங்க 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 1/Aவோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/20, 1/Bயோட வேல்யூ 1/13 நம்ம எடுத்துருக்கோம். அப்படின்னா எனக்கு ஏவோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 20, பியோட வேல்யூ 30. 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்படின்னா 1/Aவையும் 1/Bயையும் ஆட் பண்ணும். இதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா A+B டிவைடட் பை ஏபி. அப்படின்னா எனக்கு ஏவோட வேல்யூ 20, பியோட வேல்யூ 30 டிவைடட் பை 20 இன்ட்டு 30. அப்படின்னா இது ரெண்டுமே ஆட் பண்ணனா 50. இது ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணனா 600.
அப்படின்னா 0 0 கேன்சல், அப்படின்னா 5/60 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இதை நான் கேன்சல் பண்ணுற 5 டேபிளில் அப்படின்னா இது 5 1 சார், இது 5 12 சார், அப்படின்னா 1/12. அப்படின்னா ஏ மட்டும் தனியாக பண்ணால் 20 days ஆகுது, பி மட்டும் தனியாக பண்ணால் 30 days ஆகுது. அதுவே 2 பேரும் டுகெதர் சேர்ந்து பண்ணாங்கன்னா அந்த ஒர்க்கை 12 daysலேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இது செகண்ட் ப்ராப்ளம். அடுத்தது தேர்டு ப்ராப்ளம் பார்ப்போம். தேர்டு ப்ராப்ளமோட கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 4 டைப்பிஸ்ட்டு சேர்ந்து ஒரு ஒர்க்கை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த 4 டைப்பிஸ்ட்டு சேர்ந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12 daysல வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த 4 டைப்பிஸ்ட்டோட சேர்த்து இன்னும் 2 டைப்பிஸ்ட்டை வந்து சேர்க்குறாங்க. அப்படி இன்னும் 2 டைப்பிஸ்ட்டை வந்து சேர்க்குறப்ப அந்த ஒர்க்கை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியும், எத்தனை நாள்லங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ கிவன் வந்து எழுதிக்கிறேன். 4 டைப்பிஸ்ட் வந்து சேர்ந்து அந்த ஒர்க்கை எத்தனை டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12 daysல வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த 12ஐயும் 4ஐயும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 48 யூனிட்ஸ் வந்து கிடைக்கும். அதுவே வந்து 6 டைப்பிஸ்ட் வந்து சேர்ந்து பண்ணுறாங்க அந்த ஒர்க்கை. 6 டைப்பிஸ்ட் வந்து சேர்ந்து அந்த ஒர்க்கை பண்ணுறப்ப எத்தனை நாள் வந்து கிடைக்குதுங்கிறத பார்க்குறதுக்கு அந்த 48ஓட நான் 6ஐ வந்து நான் டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா, இப்போ கேன்சல் அவுட் பண்ணுற 6 1 சார், இது 6 8 சார் 48. அப்படின்னா 12 daysல வந்து 4 டைப்பிஸ்ட் வந்து சேர்ந்து பண்ணுறப்ப அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதுவே வந்து 6 டைப்பிஸ்ட் வந்து சேர்ந்து பண்ணாங்கன்னா அந்த ஒர்க் வந்து 8 daysலேயே வந்து கம்ப்ளீட் ஆகுதுங்கிறத இந்த தேர்டு ப்ராப்ளம் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது ஃபோர்த்து ப்ராப்ளம். இந்த தேர்டு ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா இது கான்செப்டை வந்து பேஸ் பண்ணியே இருந்திருக்காது. நம்ம பார்த்த கான்செப்ட், அதாவது இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணியே இருக்காது. எப்போதுமே வந்து கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கான்செப்டை பேஸ் பண்ணி தான் 90% இருக்கும். ஆனால் 10% வந்து கொஞ்சம் நம்ம மூளையை லாஜிக்கலாக திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த லாஜிக்கலாக திங்க் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் தான் வந்து இந்த தேர்டு கொஷினும் அடுத்து வரக்கூடிய ஃபோர்த்து கொஷினும். ஃபோர்த்து கொஷின் வந்து கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு ஒர்க்குன்னு கொடுக்காம 2/3 பார்ட் ஆஃப் ஒர்க்குன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஒர்க்குன்னுட்டு கொடுக்காம 2/3 பார்ட் ஆஃப் ஒர்க்குன்னுட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது 3ல் 2 பங்கு ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது முக்கால்வாசி ஒர்க்கை அவங்க பண்ணுறாங்க. முக்கால்வாசி ஒர்க்கை அவங்க பண்ணுறது எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்கன்னா 10 days வந்து எடுத்துக்கிறாங்க. அதுவே அவங்க வந்து கால்வாசி ஒர்க் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்கங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை நான் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கிறேன். 2/3 பார்ட் ஆஃப் ஒர்க்கை எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா 10 daysல வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு இந்த 2/3ல் 3 மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் இருக்குது. டிவிஷனில் இருக்கிற இந்த 3ஐ நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படின்னா எனக்கு 10 × 3. இப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற இந்த 2ஐ நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் டிவிஷன் ஆகும். அப்படின்னா 2 1 சார், இது 2 5 சார், அப்படின்னா 5 × 3 கிடைக்கும். அப்படின்னா எனக்கு 15 days வந்து கிடைக்கும். இதை கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ இது வந்து எனக்குன்னா 2/3 பார்ட்டுக்கு வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு மேக்ஸிமம் வேல்யூன்னுட்டு சொல்லலாம். மேக்ஸிமம் வேல்யூங்கிறப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 48 யூனிட்ஸுங்கிறது ஆன்சரான்னு கேட்டிங்கன்னா 48 யூனிட்ஸுங்கிறது ஆன்சர் வந்து கிடையாது. அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கீயாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல 15 daysங்கிறது நம்மளோட ஆன்சர் கிடையாது. அந்த ஆன்சரை கண்டுபிடிக்க வேண்டிய கீயாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ 1/3 பார்ட் வந்து நான் கண்டுபிடிக்கணும்னா 15ஐயும் 3ஐயும் நான் டிவைட் பண்ணிக்கிறேன். அந்த ஆன்சரோட கீயை வந்து நான் டிவைட் பண்ணிக்கிறேன். இந்த இதுலேயும் அப்படி தான் பண்ணியிருப்போம். நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற கீ 48ஐ நம்மளுக்கு தேவையானதோட டிவைட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் 15ஐ வந்து நான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்படின்னா 3 1 சார், 3 5 சார், அப்படின்னா 5 days. அப்போனா ஒரு ஒர்க்கில் முக்கால்வாசி ஒர்க்கை அவர் பண்ணுறதுக்கு 10 days வந்து ஆயிருக்கு. கால்வாசி ஒர்க்கை பண்ணுறதுக்கு அவருக்கு எத்தனை நாள் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 days வந்து ஆயிருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஃபோர்த்து ப்ராப்ளமோட ஆன்சர். அடுத்தது ஃபிஃப்த்து ப்ராப்ளம். அது கொஞ்சம் கான்செப்டை வந்து பேஸ் பண்ணி இருந்தாலுமே நம்ம இது வரைக்கும் கான்செப்டை பார்த்தப்ப என்னென்ன பார்த்துருப்போம்னா ஏ அண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் 2 பேர் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க, ஏ அண்ட் பி 2 பேர் வந்து சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த ஃபிஃப்த்து ப்ராப்ளம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா அப்போ என்ன வேல்யூவாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ அந்த ப்ராப்ளமை பார்ப்போம்.
ஃபிஃப்த் ப்ராப்ளமோட கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏன்னு ஒருத்தர் அவர் மட்டும் தனியாக அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு 12 டேஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பின்னு ஒருத்தர் வந்து அவர் அந்த ஒர்க்கை தனியாக பண்ணுறதுக்கு 6 டேஸ், சின்னு ஒருத்தர் அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு 3 டேஸ் வந்து ஆகுறாங்க. ஆனால் வந்து ஏவும் பியும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் போல் 2 பேருமே சேர்ந்து அந்த ஒர்க்கை சேர்ந்து பண்ணலான்னுட்டு முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து சி வந்து வராங்க, வந்து நானுமே உங்கள் கூட ஒர்க்கை ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி, அப்போனா 3 பேருமே சேர்ந்து பண்ணாங்கன்னா அந்த ஒர்க்கை செய்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஏவும் பியும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த கண்டிஷன் எழுதிக்கிறேன். ஏங்கிறத பார்க்குறப்ப 12 டேஸ், பி வந்து பார்த்தோம்னா 6 டேஸ், சி வந்து பார்த்தீங்கன்னா 3 டேஸ். அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஏவும் பியும் தான் சேர்ந்து அந்த ஒர்க்கை வந்து பண்ணுறாங்க. அப்படின்னா வந்து ஏவும் பியும் கம்பைன்ட். அதோட ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏ + பி டிவைடட் பை ஏபி. ஏவோட வேல்யூ 12, பியோட வேல்யூ 6 டிவைடட் பை 12 × 6. அப்படின்னா ரெண்டையுமே ஆட் பண்ணனா 18 டிவைடட் பை 12 × 6 மல்டிப்ளை பண்ணால் 72 வந்து கிடைக்கும். அப்படின்னா அதை கேன்சல் பண்ணனா 18 1 சார், இது 18 4 சார், அப்படின்னா 1/4. அப்படின்னா ஏ அண்ட் பி 2 பேருமே சேர்ந்து அந்த ஒர்க்கை பண்ணியிருந்தாங்கன்னா 1/4 டேஸில் வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. டோட்டல் ஒர்க்குங்கிற பார்க்குறப்ப எப்போவுமே இது ஒரு சின்ன ஷார்ட்கட், அதை தெரிஞ்சுக்கோங்க. டோட்டல் ஒர்க்குங்கிறப்ப அதை எப்போவுமே 1 டினோட் பண்ணுவோம். அப்படின்னா டோட்டல் ஒர்க்கோட இந்த 1/4 வந்து நான் மைனஸ் பண்ணுறேன். அப்படின்னா 1 - 1/4 மைனஸ் பண்ணனா 4 - 1 டிவைடட் பை 4 கிடைக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப அவன் எனக்கு 3/4ன்னுட்டு எனக்கு வேல்யூ கிடச்சிருக்கு. அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, சியுமே வந்து அந்த வேல்யூவோட அவங்க கூட சேர்ந்துக்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா 1/A, 1/B, 1/C மூணையுமே ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணோம்னா 1/Aவோட வேல்யூ 12, 1/12, 1/B வந்து 1/6, 1/C வந்து 1/3. இப்போ இது மூணையுமே ஆட் பண்ணணும். அப்படின்னா ஹையஸ்ட் வேல்யூன்னு பார்த்தோம்னா 12. அப்படின்னா இங்கே 12 வரணும்னா நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே வந்து எனக்கு 12 வரணும்னா நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா 12. இங்கே வந்து எனக்கு 1 + 2 + 4ன்னுட்டு கிடச்சிருக்கு. அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா 7/12 கிடச்சிருக்கு. இப்போ வந்து எனக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு நாள் லெஃப்ட் ஆகிருக்காங்க கரெக்டாக. ஏன்னா சி வந்து ஏ அண்ட் பி சேர்ந்து பார்த்துருக்காங்க, அதுக்கப்புறம் தான் வந்து சி வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா வந்து ஒரு நாள் லெஃப்ட் ஆகிடுச்சு. அதனால் இந்த 2 ப்ரொப்போர்ஷன், அதாவது 3/4ஐயும் 7/12ஐயும் நான் டிவைட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 3/4 இதை ரெசிப்ரோக்கல் பண்ண நான் 12/7. அப்படின்னா இது 4 1 சார், இது 4 3 சார். அப்படின்னா 3 3 சார் 12, சாரி 3 3 சார் 9 டிவைடட் பை 7ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. 9/7 வந்து எனக்கு ஆன்சராக வந்து கிடச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அது ஆன்சர் வந்து கிடையாது. அதோட ஒரு 1 வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ஏ அண்ட் பி சேர்ந்து ஒரு நாள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க 2 பேருமே சேர்ந்து. அந்த ஒரு நாளை 9/7ஓட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணுனா எனக்கு 16/7 வந்து கிடைக்கும். அப்போனா வந்து எனக்கு எவ்வளோ ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு, டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16/7 டேஸ் வந்து தேவைப்படுது. அவங்க 3 பேருமே சேர்ந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இதோட வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து சால்வ் பண்ணி பார்க்குறது வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து ஏஐட்டேருந்து 2 கொஷின் வந்து கேட்போம். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி அந்த கொஷின்ஸை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ இதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஏஐ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ChatGPT தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ChatGPTட்ட நான் என்ன கேட்டிருக்கேன்னா, ஹாய் ChatGPT, நான் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் நான் என்ன கான்செப்ட் வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தேன்னா, டைம் அண்ட் ஒர்க்குங்கிற கான்செப்ட் வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் யூஸ் பண்ண ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் வந்து 8th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் புக். அதுக்கப்புறம் அதை நான் கம்ப்ளீட்டும் பண்ணிவிட்டேன் ஸ்டடி பண்ணி. இப்போ எனக்கு 2 ப்ராப்ளம்ஸ் வந்து கூட அதை சால்வ் பண்ணுறதுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற மாதிரி கொஷின்ஸாக வந்து எனக்கு கொடுன்னுட்டு ChatGPTங்கிற நான் ஏஐட்ட கேட்டிருக்கேன். இப்போ அது என்ன கொடுக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு அதே மாதிரி நான் கேட்ட மாதிரியே 2 ப்ராப்ளம்ஸ் வந்து அது கொடுத்துருக்கு. இப்போ அந்த 2 ப்ராப்ளம்ஸுமே வந்து அது எப்படி சால்வ் பண்ணணுங்கிறத நம்ம நோட்டில் செஞ்சு பார்ப்போம். ஏஐ கொடுத்ததில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து என்ன கொடுத்துச்சுன்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளமோட கொஷினோடைய டெஃபினேஷன் நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஏன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 12 டேஸ் வந்து ஆகுது. அதுவே பி வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகுதுன்னா, சேம் ஒர்க் அதே ஒர்க்கு தான், எத்தனை நாள் ஆகுதுன்னா 18 டேஸ் வந்து ஆகுது. அதுவே 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா எத்தனை நாளில் அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்கங்கிறத
கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு அந்த ஏஐ. நம்ம யூஸ் பண்ண ஏஐ என்னென்னா ChatGPT. அந்த ஏஐ நம்மளை சால்வ் பண்ண சொல்லியிருக்கு. அதை நம்ம இப்போ சால்வ் பண்ணி பார்ப்போம். இப்போ இங்கே இடத்துல ஏவோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 days. அடுத்தது பியோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 18 days. இதில் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை நாளும் கேட்டிருக்காங்க. அப்படின்னா நான் என்ன ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபார்முலா AB டிவைடட் பை A + Bங்கிற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ஏவோட வேல்யூ வந்து 12, பியோட வேல்யூ வந்து 18 டிவைடட் பை A + B. A + Bங்கிறப்ப 12 + 18. அப்படின்னா மேலே நியூமரேட்டரில் இருக்கிற 12 × 18 அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இது ரெண்டையுமே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் எனக்கு 30 வந்து கிடைக்கும். இப்போ இதெல்லாம் 6 டேபிளில் கேன்சல் பண்ணால் 6 2s, இது 6 5s. அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப 36 வந்து கிடைக்கும். டிவைடட் பை ஒரு 5 வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதை நான் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணனா 5 36. 5 டேபிளில் 36 வந்து வராது, 7 தான் வரும். அதாவது 5 7s 35 கிடைக்கும், மீதி 1. இதை நான் மிக்சடு ஃப்ராக்ஷனில் வந்து எழுதலாம். மிக்சடு ஃப்ராக்ஷனில் வந்து எழுதுனேன்னா 7 × 1/5 டேஸ்ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இதை மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருந்து நான் இதை இன்னொரு மாடல்லே எழுதலாம். இங்கே பாயிண்ட் வச்சோன்னா எனக்கு 0 வந்து கிடைக்கும். அப்படின்னா 5 2s 10. அப்படின்னா 7.2 டேஸ்ன்னுட்டு எனக்கு கிடைக்கும். இல்லைனா 7 × 1/5 டேஸ்ன்னு எழுதலாம். ரெண்டில் எது எழுதினாலுமே ஆன்சர் கடை தான். கொடுத்துருக்க ஆப்ஷனை பேஸ் பண்ணி தான் ஆன்சர் வந்து பண்ண முடியும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தோட ஆன்சர் 7.2ன்னுட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏஐ கொடுத்த ரெண்டாவது ப்ராப்ளம் என்னென்னு பார்ப்போம். இப்போ செகண்ட் கொஷின் என்னென்னு பார்ப்போம். ஏன்னு ஒருத்தர் வந்து இருக்கார். அவர் ஒரு ஒர்க்கை கொடுத்தாங்கன்னா 10 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவார். ஆனால் அவர் வந்து 4 டேஸ்லேயே வந்து அந்த ஒர்க்லேருந்து வெளியில் வந்துடுறாரு. ஏன் அவருக்கு ஏதாச்சும் உடம்பு இல்லையா என்னென்னுட்டு ஏஐ நம்மகிட்ட சொல்லலை. ஆனால் அவர் 4 நாள்லேயே வந்து அந்த ஒர்க்லேருந்து வெளியில் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவர்கிட்ட வெளில போனதுனால ஏங்கிறவரை விட்டுட்டு பிங்கிற ஒருத்தர்கிட்ட அந்த வேலையை ஒப்படைக்கிறாங்க. பிங்கிற ஒருத்தர் வந்து அந்த வேலையை வந்து ரிமைனிங்காக இருக்கிற வேலையை மட்டும் பண்ண போகிறாரு. அவர் அந்த ஹோல் வேலை, அதாவது மொத்த வேலை ஏவை தவிர அவர் மட்டுமே தனியாக பண்ணியிருந்தா அந்த ஒர்க்கை 15 நாளில் முடிச்சிருப்பார். அப்போனா அவர் ரிமைனிங் ஒர்க்கை செய்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. கொஷினை இன்னொரு வாட்டி தெளிவாக சொல்கிறேன். ஏன்னு ஒருத்தர் வந்து இருக்கார். அந்த ஏங்கிற ஒருத்தர் அந்த குறிப்பிட்ட வேலையை செய்கிறதுக்கு மொத்தம் 10 நாள் ஆகும். ஆனால் அவர் 4 நாள்லேயே அந்த வேலை செய்யாமல் போயிட்டார். போனதுக்கப்புறம் பிங்கிற ஒருத்தர்கிட்ட மீதி இருக்கிற வேலையை செய்ய சொல்லி ஒப்படைக்கிறாங்க. அவர் ஃபுல் வேலை, அதாவது ஏ செஞ்ச வேலையும் சேர்த்து பண்ணியிருந்தா அவர் 15 நாளில் முடிப்பார் அந்த பிங்கிறவர். ஆனால் இப்போ அவங்க என்ன கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, அவர் ரிமைனிங் வேலையை எத்தனை நாளில் முடிச்சிருப்பாருங்கிறத கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஏவோட ஒர்க் வந்து என்னென்னு எடுத்துப்போம்னா 1/Aன்னு எடுத்துப்போம். அவர் வந்து எத்தனை டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுவார்னா 1/10 அதை எழுதியாச்சு. அப்போனா அவர் வந்து 4 டேஸ்லேயே லீவ் ஆகுறாரு. அதனால் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ அதை கேன்சல் பண்ணனா 2 2s 2 5s அப்படின்னா 2/5ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அப்போனா 5ல் அவர் 2 ஒர்க்கு தான், அதாவது 5 பிரிவாக அவர் ஒர்க்கை பிரித்தாருன்னா 2 பாதி தான் வந்து அவர் முடிச்சிருக்காருன்னு அர்த்தம். இப்போ வந்து 2/5 ஒர்க் வந்து அவர் பண்ணிட்டாரு. மீதி 4 நாளில் மீதி இருக்கிற ஒர்க்கை வந்து பி வந்து கண்டினியூ பண்ணணும். டோட்டல் ஒர்க்கை வந்து நம்ம என்னென்னு டினோட் பண்ணுவோம்னா 1ன்னு டினோட் பண்ணுவோம். அதுலேருந்து மீதி அவர் பண்ண ஒர்க்கை வந்து கழிக்கணும், அதாவது மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணனா எனக்கு 5 - 2 / 5 கிடைக்கும். அப்படின்னா 3/5 வந்து கிடச்சிருக்கும். அப்போனா அவர் பண்ண ஒர்க் வந்து 2/5. இன்னொருத்தர் வந்து, அதாவது பி பண்ண வேண்டிய ஒர்க் வந்து என்னென்னா 3/5ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் பியோட கெப்பாசிட்டி என்னது, அவர் ஒரு நாளுக்கு, அதாவது ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அதை 15 நாளில் பண்ணிடுவார். அப்போனா அவருக்கு எவ்வளோ டைம் எடுக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு கீ, அதாவது 3/5யும் அவரோட கெப்பாசிட்டி 1/15யும் மல்டிப்ளை பண்ணணும். டிவைட் பண்ணோம். அப்படின்னா 3/5 / 1/15 அப்படின்னா 3/5. இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் 15/1. நான் 5 1s இது 5 3s அப்படின்னா 3 3s 9 வந்து கிடச்சிருக்கு. அப்போனா மீதி இருக்கிற ஒர்க்கை அவர் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னா 9 days ஆகுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். திருப்பி இந்த சம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் அந்த ஒர்க்கு செய்கிறதுக்கு மொத்தம் 10 நாள் ஆகும்.
ஆனால் அவர் 4 நாள்லேயே என்னன்னு தெரியல அந்த வேலையை விட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பிங்கிற ஒருத்தர்கிட்ட அவரோட ஒர்க்கை வந்து ஒப்படைக்கிறப்ப அவர் செஞ்ச வேலையை செய்ய வேணாம், மீதி இருக்கிற வேலையை மட்டும் செய்ய சொல்கிறாங்க. அப்போனா ஏவோட வேலையை அவர் சேர்த்து பண்ணியிருந்தா அந்த வேலை செஞ்சு முடிக்கிறதுக்கு 15 நாள் ஆகும். ஆனால் அவர் ஏவோட வேலையை சேர்த்து பண்ண வேணாம், அதை தவிர மீதி இருக்கிற வேலையை செய்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஏவோட வேலையை வந்து அவர் எவ்வளோ வேலை ஏ பண்ணியிருக்காருன்னா 2/5 ஒர்க் வந்து பண்ணிட்டாரு. மீதி எவ்வளோ வேலை பார்க்கணும்னா 3/5 வந்து வேலை பார்க்கணும். அப்போனா அவர் எத்தனை நாளில் அந்த 3/5 கம்ப்ளீட் பண்ணுவார்னா 9 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாருங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. நம்ம இது வரைக்கும் கான்செப்டில் என்னென்ன பார்த்துருக்கோம்னா ஒர்க்கு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சம்ஸை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அதுக்கு 2 ஃபார்முலாஸும் பார்த்தோம், ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் பார்த்தோம், அடுத்து ப்ராக்டிஸ் ப்ராப்ளத்துக்கு கொஷின் கொடுத்தேன், அதுக்கப்புறம் அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஏஐட்டேருந்து 2 கொஷின் வாங்கி அந்த 2 கொஷினையுமே எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்த்து முடிச்சாச்சு. இப்போ டைம் அண்ட் ஒர்க்குங்கிற கான்செப்ட் வந்து எண்ட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் என்னென்ன கான்செப்ட்ஸ் வந்து நம்ம முன்னாடியிலேருந்து பார்த்துருக்கோம்னா பெர்சன்டேஜ் பார்த்தாச்சு, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்த்தாச்சு, ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தாச்சு. இப்போ டைம் அண்ட் ஒர்க்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டைம் அண்ட் ஒர்க்குக்கு அப்புறம் நம்ம என்ன கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள், அதாவது எல்சிஎம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை அடுத்த வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.